எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்திலையுமே சென்னை குறைஞ்சது எவ்வளவு பெரிய சின்ன மலையோ பெரிய மலையோ குறைந்தது 2 நாட்கள் 3 நாட்களுக்கு தெரு ஓரங்களில் முட்டு அளவுக்கு தண்ணி இருக்கிறத எல்லா மக்களுக்குமே தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே அதுக்குரிய ஞாபகங்கள் இருக்கும்னு நம்புறோம். ஆனால் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கடந்த 2021 ஆரம்பித்த அவர்களுடைய மழைநீர் வடிகால் வாரியத்தினுடைய பணி ஒட்டுமொத்தமாக சென்னையினுடைய மூளை முடுக்கு எல்லா இடங்களையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சதனுடைய நீட்சி தான் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மழை விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தண்ணி இல்லாத பாக்குறோம். இப்போ அரங்கநாதன் சப்வே எடுத்துக்கோங்க, ஜிபி ரோடு சப்வே எடுத்துக்கோங்க, சைதாப்பேட்டை சப்வே எடுத்துக்கோங்க, சென்னையில் இருக்கக்கூடிய பல சப்வேக்கள் அப்படியே அந்த ஒரு பஸ்ஸே மூழ்கிய அளவுக்கு தண்ணி இருக்கிறத நம்ம பல்வேறு இடங்கள்ல பல்வேறு வருடங்களா பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கோம். ஆனால் 2021 ஆட்சி பொறுப்புக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை ரொம்ப சீரியஸான ஒரு பணியாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு எப்படி ஒரு வெள்ள வடிகால் வாரியத்தை ஒரு டிசாஸ்டருக்கு எதிராக ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளை கட்டமைத்ததோ அதே மாதிரி சென்னைக்கு மிக முக்கியமாக எந்த பாலங்களிலும் தண்ணிகள் தேங்காதவாறும் ஒட்டுமொத்தமான சென்னை மாநகரத்தினுடைய வீதிகள் எந்த இடத்திலையும் தண்ணிகள் தேங்காதவாறும் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ்லேயே பல ஊழல்களை பண்ணதாக 2021 முன்னாடி இருந்த அரசாங்கத்தின் மேல பல்வேறு டிவிஏசி வழக்குகள் இருக்கும் போது கூட இந்த அரசாங்கத்தில் கையில் வைத்திருந்த நிதியை செழிப்பாக சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறதா மழைநீர் வடிகால் வாரியத்தில்